ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், உங்களில் நிறைய பேர் வந்துட்டு பிக்கோவர்க்கரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பிக்கோவர்க்கரில் ஒர்க் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுற மணியை லிட்காயின் பேலன்ஸுக்கு மாற்றுறங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ என் பேமெண்ட்டை, அதாவது என் ஏர்ன் பண்ண பேலன்ஸை நான் என் லிட்காயின் பேலன்ஸுக்கு நான் மாற்ற போகிறேன். ஸோ அது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரியா? ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரைட் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிக்கோவர்க்கர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் பிக்கோவர்க்கர்னா என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பிக்கோவர்க்கர்னா என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறேன், அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறேன்றலாம் தெரியாட்டி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று நான் மேக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறதுல, இதில் ஏர்ன் பண்ணுற இந்த ஏர்னுங்கிற பேலன்ஸில் இருக்கக்கூடிய மணியை எப்படி வித்ட்ரா பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏர்னுன்னு சொல்லி இருக்கிற இடத்துல உங்களுக்கு $5 மேலே பேலன்ஸ் இருக்கணும். டாஸ்க் இன்டர்வல் டைம்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இந்த டைம் வந்துட்டு 0 இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா விளங்கும், இந்த டைம் வந்துட்டு 0 இருக்குது. சரியா? ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான், அதாவது $5 மேலே இருக்கணும், இந்த டைம் வந்துட்டு 0 இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேபாலாக இருக்கலாம், ஸோ லிட்காயின் இருக்கலாம். ஸோ இந்தந்த பிளாட்ஃபார்முக்கெல்லாம் நீங்கள் மணியை வித்ட்ரா எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை எப்படி வித்ட்ரா எடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்களா இருந்தால் மை டாஸ்க்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வாலெட் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். நான் நிறைய டைம் வந்துட்டு பேபாலில் தான் மணி வித்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பேபால் கடைசியில் பார்த்தீங்களா இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மணி வித்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதில் பேலன்ஸ்லாம், ஸோ எவ்வளோ வித்ட்ரா எடுத்திருக்கேன்னு சொல்லி. ஸோ இதில் நீங்கள் மணி அழகான முறையில் ஏர்ன் பண்ணலாம். சின்ன சின்ன டாஸ்க் தான் வரும். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாட்டி நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நிறைய இது போல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எப்படி மேக் பண்ணி ஆன்லைன் தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்கோவர்க்கரை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணுமா தான் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த பிக்கோவர்க்கரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அடுத்த ப்ரொசீஜரை நம்ம என்ன செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணுமா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரியா? ஸோ நம்ம இப்போ வித்ட்ரா எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே ரிக்வெஸ்ட் வித்ட்ரான்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் இங்கே அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள். ஸோ டாஸ்க் இன்டர்வல் டைம் வந்துட்டு 0 இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு பேலன்ஸ் வந்துட்டு $5 இருக்கணும். சரியா? அதை இங்கே சொல்லிப்பாங்க பாருங்கள். ஏர்னுங்கிற பேலன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு $5 இருக்கணும். சரியா? ஸ்பெண்டபிள் பேலன்ஸை நீங்கள் வித்ட்ரா எடுக்கலாம். ஸோ ஸ்பெண்டபிள் பேலன்ஸ் என்னென்னு தெரியாட்டி என்னோட பழைய வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது இதில் நம்ம வேக் கொடுப்ப மாதிரி இருந்தால் அந்த பேலன்ஸ் வந்துட்டு ஸ்பெண்டபிளில் போகும். சரியா? ஸோ இதுக்கு நம்ம டெபாசிட்டும் பண்ணலாம் அந்த பிக்கோவர்க்கருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போடுறீங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித்ட்ராவல் வந்துட்டு 10 நாளைக்குள்ளே நடைபெறுமான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இது மேக்ஸிமம் 1 டே தான் எடுக்கும். சரியா? 1 டேக்குள்ளேயே உங்களுக்கு வித்ட்ராவல் கிடைச்சிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது வித்ட்ரா எடுக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 5 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஏடிஎம், லிட்காயின், பேபால், ஸ்க்ரீன், அப்போன்னு சொல்லி இருக்கு. ஸோ இதில் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பேபால் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி லிட்காயின் யூஸ் பண்ணுவீங்க. ஏடிஎம் மேபி யூஸ் பண்ணலாம். ஸோ ஏடிஎம் யூஸ் பண்ண தெரியாட்டி அதையும் நான் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடுறேன். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி இந்த லிட்காயினுக்கு நம்மளோட பேலன்ஸை வந்துட்டு வித்ட்ரா எடுக்குங்கிறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்காயின்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைட்டில் ஒரு விண்டோ ஷோ ஆகும், பார்க்கலாம். வித்ட்ராவல் ஃபீ வந்துட்டு எவ்வளவு, டேக்ஸ் எவ்வளவு, ஸோ நீங்கள் எவ்வளோ லாஸ்ட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கீங்க. சரியா? ஸோ நான் இங்கே எனக்கு மொத்த பேலன்ஸே வந்துட்டு 5.2 தான். ஸோ அதில் வந்துட்டு என் கைக்கு வந்துட்டு ஒரு 4.1 கிட்ட எஸ்டிமேட்டாக வந்துட்டு 4.1 கிட்ட எனக்கு கைக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆல்ரைட். ஸோ இங்கே கீழே பார்க்கலாம், இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஒன்று தந்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஐநோன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த சைடில் பார்த்தீங்களா இருந்தால் கிரிப்டோ வாலெட் அட்டன் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படி நம்மளோட பைனான்ஸ் அப்ளிகேஷனில் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ அங்கே நான் காப்பி பண்ணேன் என்னோட லிட்காயின் வாலெட் அட்ரஸை வந்துட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ பேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணி போட்டு கீழே பாருங்கள் சென்ட் டோக்கன் சொல்லி ஒன்று. சரியா? அதை கிளிக் பண்ணுவோம். சென்ட் டோக்கன்
கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு டோக்கன் வந்துட்டு நம்ம எந்த இமெயில் அட்ரஸில், அதாவது எந்த இமெயில் அட்ரஸில் நம்ம லாகின் பண்ணிப்போமோ நம்மளோட பிகோவர்க்கர் அக்கௌண்ட்டை, அந்த இமெயில் அட்ரஸுக்கு வந்துட்டு ஒரு டோக்கன் ஒன்று வந்துருக்கு. ஸோ அதை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் டோக்கன் வந்துட்டு என் ஃபோனுக்கு வந்துருக்கு. ஸோ அந்த டோக்கனை வந்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது சரியா, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தால் ஸோ இங்கே பார்க்கலாம் என்னோடய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி காட்டுது. இது பெண்டிங்கில் இருக்கும். ஸோ எந்த பிளாட்ஃபார்மும் நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அது இங்கே இருக்கும். அது நம்மளோட டெஸ்டினேஷன்டா நம்மளோட வாலெட் அட்ரஸ் செஞ்சு காட்டும் சரியா. ஸோ காட்டுப்படியே எவ்வளோ அமௌண்ட் சொல்லி காட்டுது பாருங்கள், இவ்வளோ அமௌண்ட் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட்டை கொடுத்த உடனே இங்கே பார்க்கலாம் நம்மளோட ஏர்ன் பேலன்ஸில் இருந்த அமௌண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டு சரியா. இது வந்துட்டு மேபி 1 day எடுக்கும் சரியா. 1 day வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்துட்டு எப்போ இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளவு தான். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதை முடிச்சிக்கலாம். இந்த பிகோவர்க்கரை பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நியூவாக வீடியோலாம் மேக் பண்ணி போடுறேன். அதில் எப்படி நான் ஏர்ன் பண்ணுறேன், என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது நியூவாக நம்ம ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் மேக் பண்ணி போடுறேன் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.